பியோ 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 விரல் வித்தை. குட் மார்னிங் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஏதோ வாய்ஸ்லாம் மாறி இருக்கு, என்னன்னு தெரில. நைட் சாமிக்குமே பிடிச்சிருக்கலாம் மேபி. சாமி இருக்கிறாரு, சாமி கடவுளெல்லாம் உண்மைங்க, அதெல்லாம் நேசிங்க, ஓகேவா? ஏன் மனசுக்கு பட்டதை சொல்கிறேன், ஏன்னா அதெல்லாம் உண்மையாக இருக்குமோ என்னமோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குப்பா. டவுட்டெல்லாம் இல்லை, சாமி கடவுளெல்லாம் உண்மையாக இருக்குமோன்னு என்னமோ எனக்கு தோணுது. நம்மலாம் சாமி கடவுள்னால் இந்த காலத்தில் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, பெரிய இதாகிட்டோம் அப்படி இப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் சாமி கடவுள் உண்மை இருக்கும்னு எனக்கு தோணுது. நான் சொன்னேன் எங்கங்க என்ன இது பண்ணுறீங்க? நான் சாமி கடவுள்லாம் இன்னும் எனக்கு பயம் இல்லை, நான் ஜாலியாக இருந்தேன். சாமி கடவுள்னா என்னன்னே தெரியாது, சாமி கடவுள் அதுவும் ஜாலியாக இருந்தேன், விளையாண்டேன். இப்போலாம் சாமி கடவுள் இருக்குன்னு தோணுது. ஆனால் இருக்குன்னு தோணுதே தொண்டை மக்கிருச்சு, என்ன பண்ண அந்தளவுக்கு தெரியல. சரி, அதை விட்டுதல்லுங்க. இருக்குது, அதனால் கடவுள் பக்தி இருக்கணும், சாமி பக்தி இருக்கணும் சொல்லிட்டேன். கடவுள் சாமி ரெண்டும் ஒன்று தாங்க, சண்டை போட்டுக்காதீங்க. அது இருக்காட்டுக்கு நான் இல்லைன்னு எல்லாமே அப்படி இப்படின்னு நினைக்கிறாங்க, பட் இருக்குது, அதான் உண்மை. ஓகேவா? கடவுள் சாமிலாம் இருக்குது, அதனால் ஜாலியாக இருங்க. கடவுள் சாமி நம்மளை பார்த்துப்பாங்க. கடவுள் சாமிலாம் யாரையும் கடவுள் சாமியை திட்டக்கூடாதுங்க. கடவுள் சாமிலாம் அவங்களாம் பெரிய லெஜெண்ட் இல்லை. அவங்கள நம்ம திட்டினோம்னா அப்புறம் அவங்களுக்கு கோபம் வரும்ல. சரிங்க, அப்புறம் நான் சொல்கிறது என்னென்னா வச்சுக்க, பார்த்தீங்கன்னா கடவுள் சாமியை எல்லாம் வேண்டிக்கிட்டு எல்லாம் ஜோலியாக லைஃப்பில் வாழுங்க. மழை வரல, வானிலை மாறுதே, ஏனோ தெரியவில்லை, வானிலை மாறுதே, காரணம் புரியவில்லை, வானிலை ஏனோ வானிலை மாறுதே, தினம் தூறுதே, தூறல், நீ வா வந்து தூறு, ஆறு, ஓடு, நீ பேசு. தங்கமே தங்கம், நானும் தங்கமே தங்கம். அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. இப்போலாம் வானிலையே நம்மளால் கணிக்க முடியும், எங்கே மழை பெய்யும் எப்போ மழை பெய்யாதுன்னு தெரில. கடவுள் சாமிலாம் நிஜங்க, நம்புங்க. நான் சொல்லிவிட்டேன், அவ்வளோதான். ஏன்னா எனக்கு நேற்று சாமி பிடிச்ச மாதிரி ஒரு கனவு வந்துடுச்சு. சாமியாக எல்லாத்துக்கும் சாமி பிடிக்கும், கடவுள் பிடிக்கும்னு சொல்லுவாங்கள்ல. எனக்கு சாமி பிடிச்சிருச்சா என்னன்னு தெரிலங்க. அதனால் சாமி கடவுள் உண்மைங்க, நம்புங்க. எனக்கு கூட சாமி கடவுள் பிடிக்குதுன்னா பார்த்துக்கங்க. நானே ஒரு நெசண்ட்னா எப்படி வர தெரியாதா, ஒன்றுமே தெரியாதா, வேறு அப்பாவி. எனக்கே சாமி கடவுள் பிடிக்குதுன்னா பார்த்துக்குங்க. நான் என்ன சொல்கிறேனே ஒன்றும் புரியுங்களாங்க. ஏன்னா வானிலை மாறுதே. கண்டென்ட்டு என்ன சொல்லலாம், இந்த அரசியல்வாதிகளின் அக்கிரமத்தால் வானிலை மாறுதா, இல்லை கடவுளை மதிக்காதவர்கள் நேசிக்காதவர்கள் வானிலை மாறுதா? ஏன் வானிலை மாற வேண்டும்? நிலை மாறினால் நம் நிலை என்னாவது புரிந்து கொள்ள வேண்டும்.
வானிலையை யாராலையும் கணிக்க முடியாது. கொடுக்கும் கடவுள் அது, சாமி அது. அதுவே கொடுக்க மறுத்தால் என்னவா இருக்கும் யோசிக்கணும். புரியுதா? புரியும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் புரியணும். பெரியவன் மாதிரி அப்படி இப்படின்னு பேசுகிறேன்னு நினைப்பீங்க. ஏனோவான். சரி, என்ன பாட்டு பாடலாம்? இவன் என்னடா கண்டென்ட் ஏதோ அது இதுன்னு சொல்கிறாங்க. என்ன கண்டென்ட்டை வச்சு பேசுகிறது? ஏன்னா அரசியலை பற்றி நல்லா பேசலாம். இப்போ கலாய்க்க சொன்னால் ஸ்டாலினை பற்றி சூப்பராக கலாய்ப்பேன். இல்லை அண்ணாமலையை கலாய்க்க சொன்னால் சூப்பராக கலாய்ப்பேன். இல்லை அரசியல்வாதிகளை கலாய்க்க சொன்னால் சூப்பராக கலாய்ப்பேன். ஆனால் இந்த கலாய்ச்சானா எல்லாம் கோபமாயிடுவாங்க. அதே மற்றவங்க ட்ரோல் பண்ணால் நல்லது. நான் மட்டும் ஏமாந்தவன்ல, இப்படி தானே? நான் மட்டும் ட்ரோல் பண்ணக்கூடாதுங்க. அப்புறம் ட்ரோல் பண்ணணுன்னா எப்படிங்க மழை வரும்? நான் மட்டும் திட்டக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, நல்லவனா இருக்கணும்னா எல்லாமே திட்டலாம். ஆனால் நான் மட்டும் ஒழுக்கமாக ஒருத்தன் மட்டும் ஒழுக்கமாக இருந்து நல்லவனாக இருந்தால் மட்டும் உலகத்தில் எங்குங்க? எல்லோரும் அந்த மாதிரி இருக்கணும்ல. நம்மளையும் ட்ரோல் பண்ண விட்டா ட்ரோல் பண்ணுவேன். சரிங்க, நான் என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் கடவுள் பக்தி வேணும். எல்லாத்துக்கும் சாமி பக்தி வேணும். பக்தி இல்லாமல் தான் நம்ம வானிலை மாறுது, நம்ம நாட்டோட நிலைமை மாறுது, நம்ம போகிற திசை என்னன்னு தெரியல, யாராலையும் கணிக்கவும் முடியல. அதனால சாமி கடவுள் பக்தி எல்லாத்துக்கும் முக்கியம். அதுதான் நான் இன்றைக்கி சொல்ல விரும்புகிறேன். உடனே சாமி கடவுள் பக்தினா உங்கள் டிவியில் நடிக்கிற நடிகர்கள் அப்படி இப்படின்னு போயிடாதீங்க முட்டாள்தனமாக. அதால் தான் இன்னும் வாழ்க்கையில் உருப்படாதையே நீங்கள் இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். சில பேர் உங்களை ஏமாற்றி தேவையில்லாத ஆசைகளை தூண்டி விட்டு அப்படி இப்படின்னு ஏமாற்றி இது பண்ணுவாங்க சுயநலத்துக்காக. அதை பற்றி நீங்கள் கண்டுக்கக்கூடாது, ஓகேவா? சாமி கடவுள் உண்மை, அதை மட்டும் மனசில் வச்சுக்குங்க. அதை பக்தியாக நினச்சி கண்டிப்பாக வேண்டுங்க, செயல்படுங்க. உங்களுக்கு வேண்டியது கிடைக்குங்க. எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் சொல்லிட்டேன். எனக்கு கிடைக்கலங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் கிடைக்காம போயிடுமா? கிடைக்கும்ல. அதனால் சாமி கடவுளெல்லாம் உண்மைங்க. அவங்கள வேண்டுங்க, கும்பிடுங்க, சாமி கும்பிடுங்க, கடவுள் பக்தி கும்பிடுங்க. சில பேர் தூண்டி விடுறாங்க, உங்களை கேவலப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. சாமி கடவுள்களே துவம்சம் பண்ணிட்டாங்க. அது உணர்வையே அழிக்க நினைக்கிறாங்க. சாமி கடவுளுங்கிறத ஒன்று இல்லவே இல்லைன்னு. அப்படிப்பட்டவங்கள்ட்ட நம்ம என்னங்க சொல்லி இது பண்ணுறது? சாமி கடவுள் பேச்செலாம் கேட்கணுங்க. அம்மா சொல்லும்போது எனக்கு அப்போல்லாம் விளையாட்டாக இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. நான் அப்போ விளையாட்டு நினப்பாவே நான் சாமி கடவுள்னால் என்னன்னு தெரியாது, புரியாது. ஆனால் சாமி கடவுள் இருந்துச்சு அம்மா சொல்லும்போது. அப்பாவும் எதுவும் சொல்லி கொடுக்கல. அவரும் சாமி கடவுள் இருக்குன்னு தான் நினச்சிட்டு வாழ்ந்தார் போல இருக்கு. அவர் சொல்லி கொடுக்கல. ஆனால் சாமி கடவுள் உண்மையிலே இருக்குங்க. நமக்கு நம்ம வாழணும்னா இந்த நாட்டில் நமக்கு விவசாயம்தான் நம்ம நாட்டில் முக்கியத்துவம். அப்போ சாமி கடவுள் நம்பினா தாங்க அது மழை கொடுக்கும், அது கொடுக்கும், இது கொடுக்கும், நல்லது கொடுக்கும். அது நம்பலைன்னா மழை எப்படி கொடுக்கும்? அதுக்கும் ஆசை இருக்குங்களங்க, அதுக்கும் ஒரு மனசு இருக்குங்களங்க. சாமி கடவுளுக்கும் அதுக்கும் ஒரு உயிர் இருக்குங்கள. நீங்கள் இல்லைன்னு நினச்சிட்டு கல்லை மட்டும் கண்டா அது கல்லாக நம்ம நினைக்கிறோம். அதே மண்ணாக நினச்சி தானே நம்ம விதைக்கிறோம். அதுவும் ஒரு கடவுள் தானுங்க. அதே வானம் ரெண்டும் ஒன்று தானுங்க. அது லவ் பண்ணால் தாங்க மழை வரும், அது இது பண்ணும். இதெல்லாம் நான் சொல்லணும்னு தோணுச்சிங்க. இன்றைக்கி ஏன் சொல்லணும்னு தோணுச்சுன்னு தெரியல. கடவுள் சாமியை பற்றி சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா இப்போல்லாம் வானிலை மாறுது, மழை வர்றது வர மாட்டேங்குது.
மழை வராதப்போ மழை வரப்போ வரமாட்டேங்குது. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? கடவுள் சாமிகிட்ட நம்ம தான் வேண்டணும். செல்லாத்தா சில மாரியாத்தா அப்படிங்கிறாங்க. ஐயனார், கருப்பு, மாரியாத்தா, சில்லியாத்தா எல்லாமே மழை கொடுக்கணும். அவங்க கோவப்படக்கூடாது. ஏன்னா பாவம்ல மக்கள் எல்லாமே தப்பு பண்ணுறாங்களா? சில பேர் தப்பு பண்ணால் அவங்கள மட்டும்தான் நீ தண்டிக்கணும். அப்புறம் எல்லாத்தையும் தண்டிச்சா பாவம்ல அவங்க. நான் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். என்னை பற்றி கண்டுக்கக்கூடாது, ஓகேவா? நீ உன் கடமையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். நீ பார்த்துக்கணும் எல்லாத்தையும், உங்கள் கடமை தான். புரியுதா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேருங்க கடவுள் சாமி போட்டு வேஷம் போட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்துறாங்க. அதெல்லாம் எனக்கு ஐ டோன்ட் லைக். பேர் புகழுக்காக ஆசைப்படுறாங்க. பேரை நிலைநாட்டணுமா? பேரை எதுக்கு நிலைநாட்டணும்? பேர் வச்சு என்னங்க பண்ணுவோம்? பேருங்கிறதுக்கு வச்சுருக்கிறதே கூப்பிடுறதுக்கு தான். டேய் வாடா போடா, எவன்டா போகிறது அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்கிறதுக்கு தான் ஒரு அழகான பேர் வச்சுருக்காங்க. நம்ம அடையாளத்துக்கும் நம்ம ஊருக்கு கடவுள் பேர், சாமி பேரும். அந்த பேரை நம்ம கேவலமாக்கிட்டோம்னா அதை வச்சு உரிமை கொண்டாடணும்னா என்ன? அதெல்லாம் புரிஞ்சிக்கணும். எனக்கு மனசில் பட்டதுங்க. நேற்று சாமி பிடிச்சிருச்சா என்னன்னு தெரில. எனக்கு சாமி பிடிச்சிருச்சா தானே, நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரில. சாமி பிடிச்சிருச்சா என்னன்னு. அதனால் கடவுள் சாமிலாம் உண்மை நம்புங்க, ஓகேவா? எதாக இருந்தாலும் மனசில் பட்டதுன்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி கண்டென்ட் எதுவும் கிடைக்கல. ஏன்னா மழை வரலங்கிறாங்க, அது வரலங்கிறாங்க, இது வரலங்கிறாங்க. அப்படி இப்படின்னு விதைக்கி நம்ம மண்ணை நம்பி தான் வாழ்கிறோம். அந்த மண் நமக்கு கொடுக்கணும்னா வானிலை ரொம்ப முக்கியமல்லவா? இந்த வானிலையை நம்ம இது பண்ணணுமல்லவா? அவங்கள நேசிக்கணுமல்லவா? அவங்களாம் கடவுளாக நினச்சி தான் இத்தனை வருஷம் கும்பிட்டோம். இப்போ நமக்கு தலக்கணம் ஆயிடுச்சுல. நாளைக்கு டெக்னாலஜி ஐடி அப்படி இப்படின்னு சொல்கிறோம். அது உருவானோன்னு நமக்கு தலக்கணம் பிடிச்சிக்கிச்சு அல்லவா? தலக்கணம் பிடிச்சதுன்னா அதுக்கு தலக்கணம் பிடிச்சா இப்படி வரும். அதையே நம்ம கேவலப்படுத்துகிறோம், அசிங்கப்படுத்துகிறோம்ல கடவுள் சாமி. அந்தளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம். டெக்னாலஜி அப்படி இப்படின்னு என்ன தான் வந்தாலும் அதுவும் மாறுமாங்க? அதுவும் மாறாதில்ல. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ பழகிக்கணும்ல. நம்ம பழகலைன்னா டெக்னாலஜி என்ன வேணாலும் இருக்கலாம், இந்த காலத்தில் என்ன வேணாலும் மாறலாம். ஆனால் கடவுள் சாமிகள் மாறுவதே கிடையாது. நோட்டீஸ் தி பாயிண்ட், ஓகேவா? எப்போ பார்த்தாலும் இப்படி பேசினான், இன்றைக்கி இப்படி பேசுகிறான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்றைக்கி நான் கடவுள் சாமி பற்றி பேசணும்னு தோணுச்சு. ஏன்னா எல்லாம் விதைச்சிட்டு மழை வரலன்னு வருத்தப்படுற நேரம் நமக்கு அவ்வளோ சோகமான நேரமாக வந்துருச்சு. மனசே சரியில்லை. எப்படி இருந்த ஒரு நாடு, எப்படி இருந்த ஒரு அழகான கூடு, அது இப்போ சிதறிக்கிட்டு இருக்குதோ என்னமோ நான் நினைக்கிறேன். இங்கே விவசாயம்தான் முக்கியத்துவம். நம் நாட்டின் வலிமை, உறுதி, திட்டம் அதுவே இல்லைன்னா நமங்கெல்லாம் என்னங்க? அதனால் சாமி பக்தி, கடவுள் பக்தியாக வாழணும், ஓகேவா? சாமி கடவுளெல்லாம் திட்டக்கூடாது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பாவம். அதுவும் ஒரு உணர்வு தாங்க. அப்போ மழை வர்றதும் நமக்கு உணர்வு தானே. ஏதோ அதுன்னு பார்த்து செய்யுங்க, ஓகேவா? கடவுள் சாமியெல்லாம் இன்றைக்கி எதுவுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, ஒன்லி பேசியிருக்கேன் கடவுள் சாமியை பற்றி அப்படின்னு நினைக்கிறீங்க தானே? தோணுச்சு பேசணுன்னு, மனசில் பட்டது. இந்த கடவுள் சாமிலாம் நான் கோயிலுக்கு போனாவே ஃபஸ்ட்டு வேண்டுறதப்போ கூட கடவுள் சாமி இருக்காரோ, நம்ம நமக்கு மட்டும் வேண்டுறோமோ அப்படின்னு நினச்சிட்டு பயப்படுவேன் நான்.
ஊரில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அவங்கவுங்களுக்கு சாமி பிடிக்கும் அது இதுன்னு அம்மா சொல்லும். கேலி கிண்டல் பண்ணக்கூடாது சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் அப்படிலாம் இல்லைங்க. இப்போல்லாம் சாமி கடவுள் மரியாதையே போயிடுச்சு. சாமி கடவுள்னா மனிதன் தான் நினச்சிக்கலாம். மனிதனை விட அப்புறம் ஏன் மழையை எதிர்பார்க்கலாம்? மனிதனுக்கு எதுக்கு மழை தேவை? அவன் தான் மிஷின் டெக்னாலஜி ஐடி எல்லாமே இருக்குது. அவனுக்கு எதுக்கு தண்ணி தேவை? அவனுக்கு எதுக்கு சாப்பிட்றதுக்கு? அவன் தான் இவ்வளோ திறமை இருக்குல்ல, எதுக்கு சாப்பிட்ணும் 3 வேளை? கடவுள் சாமியை நம்பாத வாழலாம்ல. சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க எல்லோரும். நம்ம ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஓகே மக்களே, சாமி கடவுள் இருக்காரு, நம்புங்க. சாமி கடவுளை கும்பிடுங்க. ஓகேவா? நானே இன்றைக்கி என்ன அடி வாங்க போகிறேன்னு தெரியல இதுக்கு சாமி பிடிச்சதுக்கு. ஓகேவா? என்ன பண்ணணுன்னு எனக்கே தெரில. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மதிக்க கற்றுக்குங்க. எல்லாத்தையும் நல்லதாக இது பண்ணுங்கள். ஒருத்தவங்களை ரொம்ப காயப்படுத்தினா அவங்க உணர்வுகள் வேறு மாதிரி இருக்கும். யாரையும் காயப்படுத்தாதீங்க, நோவடிக்காதீங்க. மனசு லெவலில் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணலனாலும் உபத்திரம் பண்ணாதீங்க. நான் சொல்கிறேன், அவங்களுக்கு தீங்காக இருக்காதீங்க. அவங்க மனசு வலிமை வேறு தான் இருக்கும், அதோடைய வீரியம் வேறு தான் இருக்கும். ஓகேவா? யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணலன்னாவே நல்லது தான். நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் பத்திரமா பாதுகாத்து உங்கள் குடும்பத்துக்காக நல்லபடியாக கடவுள் சாமி வேண்டிட்டு ஒழுக்கமாக வாழ்ந்தாவே போதும். அதேமாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வாழ்ந்தாவே நல்லது தான். உதவி பண்ணலாம், உபத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் வாழ்க்கை, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இது எனக்கே சாமி பிடிச்சிருக்கு, அதான் உண்மை. ஓகே, பாய் மக்களே.